இந்த வீடியோல ஒவ்வொரு நாளும் எப்படி பைபிள் படிக்கிறது, எப்படி பைபிள் ரீடிங்கை ஈஸியா மாத்துறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ ஆரம்ப கட்டத்துல பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் உதவியா இருக்கும். உதாரணமா சொல்லப்போனா, நீங்க பைபிள் படிக்கிற பழக்கமே இல்லாதவரா இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இதிலிருந்து உங்களால பைபிள் படிக்க முடியும். முதலாவது, ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கிறதுக்கு நீங்க சரியான ஒரு நேரத்தை சூஸ் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்கிறது மாதிரி, விளையாடுறதுக்கு ஒரு டைம் இருக்கிறது மாதிரி, ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கிறதுக்குனே நீங்க ஒரு டைமை ஒதுக்கி வைக்கணும். உதாரணமா நான் ஒவ்வொரு நாளும் 4:30 மணிலிருந்து 5 மணி வரையும் பைபிள் படிப்பேன். அதுபோல ஒரு நேரத்தை முதல்ல குறித்து வைத்துக்கோங்க. அடுத்ததா, நீங்க பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. பைபிள் மேல கையை வச்சு, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க பைபிளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பைபிளை 2 கையிலையும் எடுத்து அதுக்கு முத்தம் கொடுங்க. இந்த செயல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பைபிள் படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதிகமாய் உதவி செய்து ஏவுதல் தருவார். பைபிள் படிக்கும்படியான நல்ல எண்ணங்களை கொடுப்பார். அடுத்ததா, ஆரம்ப நாட்களா இருக்கிறதுனால நிறைய அதிகாரம் படிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஒரு அதிகாரம் படிச்சாலும் சந்தோஷமா திருப்தியா படிங்க. நீங்க படிக்கிற அதிகாரத்திலிருந்து உங்களுடைய இதயத்தை தொடர வசனங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு உங்களோடு பேசுகிற வசனம். அதை உடனே குறித்து வச்சுக்கோங்க. நான் இப்போ பைபிள் எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, பைபிள் படிக்கிற பழக்கத்தை நாம் உருவாக்கணும். எப்படி படிக்கிறோன்றது விஷயம் இல்லை, எவ்வளோ படிக்கிறோன்றது விஷயம் இல்லை, எத்தனை அதிகாரங்கள் படிக்கிறோன்றது விஷயம் இல்லை, எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றது விஷயம் இல்லை. முதலாவது, பைபிள் படிக்கிற பழக்கத்தை நாம் உருவாக்கணும். அதற்காக தான் நாம் முயற்சி செய்யணும். முதல்ல பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு அதிகாரம் ஈஸியாக எடுத்துக்கோங்க. நானும் உங்களுக்கு அந்த குறிப்புகளை முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் படிப்பதற்கு. அந்த அதிகாரங்களை நீங்கள் ஆடியோ பைபிள் மூலயமா படிக்க முயற்சி பண்ணுங்க. நான் இது ஆடியோ பைபிளில் படிக்க சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. முதலாவது நாம் பைபிள் படிக்கிற பழக்கத்தை தான் உருவாக்குகிறோம். இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்யும்போது நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். ஹெட்செட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் பைபிள் படிக்க போகிற அதிகாரத்தை நீங்கள் யூடியூப்பில் போய் போடுங்க. அதில் நல்ல ஆடியோ, உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸில் இருக்கிற வீடியோவை ப்ளே பண்ணி அதை கேட்டுக்கொண்டே விரல் வைத்து பைபிளில் மனதிலேயே படிச்சுனே வாங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பைபிள் படிப்பது ரொம்ப எளிமையாக, ஈஸியாக மாறிவிடும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். நல்ல பழக்கம் உங்களுக்கு உருவான பிறகு அதிகமாக நம்ம பைபிள் படிக்கலாம். இப்போதைக்கு இதுவே பெரும் பலனை தரும். யோசிச்சு பாருங்க, பைபிளே படிக்காம போகிறதுக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறது மேன்மையான விஷயந்தானே. ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, கொள்ளையில் கொஞ்சம் ரசம் இருந்தாலும் அதை வீணாக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எதை காட்டுதுன்னா, கொஞ்சம் நீங்கள் செய்கிற காரியங்களை கூட விட்டு விடாதீங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா, அதை விட்டுறாதீங்க. கொஞ்சம்தான் பைபிள் படிக்க முடியுதா, அதை விட்டுறாதீங்க. அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு ஆண்டவரும் நமக்கு சொல்லியிருக்கிறார். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் இதை கொஞ்ச நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல பழக்கம், பைபிள் தினமும் படிக்கணுன்ற பழக்கம் உண்டாகட்டும். அதுக்கப்புறமா தானாகவே நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஐடியா தான் இது. நானும் ஆரம்ப நாட்களில் இப்படி பைபிள் படித்து பழகினேன். இன்றைக்கு நான் அதிகமான நேரம் பைபிள் படிப்பதில் செலவிட கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஆழமாய் படிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பான பரலோக பிதாவே,
இந்த ஆடியோவை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பைபிள் படிக்காமலேயே போவதற்கு ஒரு அதிகாரம் படிப்பது மேன்மையான விஷயம் என்று உணர்த்தி கொடுத்தீர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு அதிகாரத்தை கரெக்டாக படிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாட்கள் போக போக அதிகமாய் ஆர்வத்தை தூண்டிவிடும். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் எங்களுக்கு பைபிள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகமாய் கொடும். அதன் மூலமாக எங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு சாத்தியமாகட்டும். நீர் பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதற்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, முயற்சி செய்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலும் கூட நான் போட்டதான வீடியோவை அநேகம் பார்த்திருக்கிறீர்கள். 1000 பேருக்கு மேலாக பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபை. நான் அந்த வீடியோவை வியூஸ் போலன்றதுக்காக டெலீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். இந்த சேனலை கூட க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த உற்சாகம் என்னை இன்னும் அதிகமாக உங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஏவுகிறது. தொடர்ந்து எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்கும் அநேக பாடுகள் உண்டு. அதன் மத்தியிலும் இந்த வீடியோக்களை போட்டு கொண்டு வருகிறேன். நான் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை அப்லோட் செய்ய எனக்காகவும் உங்கள் ஜெபத்தில் அடியேனை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.